போஸ்ட் குறைவான வழி தான் இங்கே எடுத்துருங்க. நல்ல வண்டின்னு சொன்னாங்க, செக் பண்ணிட்டு. ஸோ அதால அவரை கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இது. முதலாவது பரிசுக்குரியவரை வந்து தெரிவு செய்ய போறோம். அண்ணா என்ன கார் வாங்கினீங்க? நான் ஃபோர்ட் ரேஞ்சர் பிஜி 2200 20 நாள் வாங்கிட்டது. யாழ்ப்பாணம் சட்டப்படி மச்சான் சுற்றி பார்க்குறேன்டா நிற்கணுமே. வந்ததே ஒரு நாள் கார் வாங்கினார். அவருக்கு இன்றைக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இந்த பைக் கிடைச்சிருக்கு. எப்படி நான் சந்தோஷமா? இரண்டாவது ஸ்டாலி பாபம் கொஞ்சம் ஒரு 3 பைக்கு குழுக்களுக்கு வந்திருக்கிற மச்சான். அதுக்காக தான் 10,000 மோட்டா சாமினே. எஸ்டன் அதுங்கண்டா முதலாவது பரிசு. உங்களுக்கு வாகனங்கள் தேவை இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் பைக் தேவை இருந்தாலும் சரி, வாங்க 1000 மோட்டார்ஸுக்கு. வணக்கம், நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்க மாட்டோம் ஜாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் வீதி சுண்ணாத்தில் வந்துள்ள தியாரா மோட்டார்ஸ். பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து நேற்றைய தினம், அதாவது மே 10ஆம் தேதி வரையுமே இங்கே கார் வாங்கின எல்லாருடைய பேரையுமே இதில் குலுக்கி எடுக்கப்படும். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 13 பேர் இங்கே கார் வாங்கிக்கணும். அதில் எல்லா பேரையுமே இதில் குலுக்கி அதில் 3 பேருக்கு தான் இந்த எலக்ட்ரிக் பைக் கிடைக்க போகுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் மாதம் 11ஆம் தேதி இன்றைய நாளில் அந்த அதிர்ஷ்ட குழுக்கள் இடம்பெற போகுது. பாருங்கள், அழகா டென்ட் எல்லாமே அடித்து இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கார் வேணாங்களுக்கு இந்த பைக் தான் கிடைக்க போகுது. ஹலோ மச்சான். ஓ மச்சான், நாங்க அங்க நிக்கிறோமா? நம்ம ஜாழ்ப்பாணத்துல நிக்கிறோமா? ஜாழ்ப்பாணத்துல எங்கயா? சொன்னாமா ஏன் வந்து நாங்களா அஞ்சு ஒரு 3 பைக்கு குழுக்களுக்கு வந்திருக்கிறோம் மச்சான். அதுக்காக தான் 10,000 மோட்டா சாமினே. நல்லபடியா செய்யறாராம், பிரச்சனை இல்ல. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியில இருந்து இந்த மே 10 வரையுமே வேண்டின ஆக்கள் பேரை தான் குழுக்க போறோம். என்ன பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 13 பேர் கார் வாங்கினோம். அந்த 13 பேரையுமே நாங்க குலுக்கி 6 இந்த எலக்ட்ரிக் பைக் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் பார்க்க போறோம். அப்ப மச்சான் ஜாழ்ப்பாணம் பாருங்க. எப்படி ஜாழ்ப்பாணம் சட்டப்படி மச்சான் சுத்தி பாக்குறேன்டா நிக்கணுமே. வந்ததே ஒரு நாள். அப்ப நின்றா பரவாயில்ல, சுத்தி பார்த்துட்டு போகலாம். சுத்த விடுவாங்களா? சுத்தி பாருங்கடா, எல்லா இடம் பாருங்க. எல்லா இடம் நல்ல ஒரு அது எல்லா இடம் போய் பாருங்க. பார்க்கணும் ஒரு ஆசை மச்சான். அடுத்த நெக்ஸ்ட் டைம் பாப்போம். இனி வருவம் வந்தாச்சியானே, இனி வர வைப்பாங்க. பொறுத்து இருந்து பார்த்து போட்டு. அப்ப என்ன மச்சான் மட்டக்களப்புல போன் கொடுத்தீங்க? எல்லாருக்கும் தியாகம் போட்டு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் அவர் போன் தருவாருன்னு சொல்லிக்கிறாரு. அவங்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணாங்கன்னா பாக்குறாங்க எல்லாமே மறக்காம தியாகம் மோட்டர்ஸுடைய டிக்டாக், ஃபேஸ்புக் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணி வைங்க. நான் இங்க ஜாழ்ப்பாணத்தை கொடுப்பேன், அதே மாதிரி மட்டக்களப்புல மண்ணா கொடுப்பேன். என்ன ஆமாம், அதே மாதிரி நீங்க எல்லாத்துலயும் பார்த்து கொள்ளுங்க மச்சான். உங்களுக்கு வாகனங்கள் தேவை இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் பைக் தேவை இருந்தாலும் சரி, வாங்க தியாரா மோட்டார்ஸுக்கு. அதாவது இடத்த ஒருக்கா சொல்லணும் மச்சான். பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல கேகேஎஸ் வீதி சுண்ணாத்துல இருக்கு இந்த தியாரா மோட்டார்ஸ். வந்தீங்கன்னா நீங்க பழைய கார் வாங்கினாலும் கூட நீங்க பாத்தீங்கன்னா பார்த்து வாங்க. கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா 40க்கு மேல இருக்கும் பழைய கார். அதே மாதிரி புதிய கார், பிராண்ட் நியூ எல்லாமே செய்தார். அதை விட இப்போ பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக், டிஎம்ஆரோட எலக்ட்ரிக் பைக் பாத்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் 1-2 தான் இருக்கு. 1-2 பாத்தீங்கன்னா 12 மாடல் இருக்கு. 12 மாடல் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா டிஎம்ஆரோட எலக்ட்ரிக் பைக் நீங்க பார்த்து வாங்கலாம். ஓகே, இன்றைய தினம் யாருக்கு இந்த கார் வாங்கினாங்களுக்கு இந்த பைக் எடுக்கணும் பாருங்க. அந்த அதிர்ஷ்டசாலியை நாங்க தெரிவு செய்ய போறோம். எல்லா செட்களையும் அவைதான் எடுக்க போயிடும். முதலாவது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இதை எப்படி நாங்க கண்டுபிடிக்க போறோம்? முதலாவது பரிசுக்குரியவரை வந்து தெரிவு செய்ய போறோம். ஒரு சீட்டை எடுத்துட்டாங்க பாருங்க. முதலாவது அதிர்ஷ்டசாலி யாருன்னு பாப்போம். அறிவிங்க நீங்களே. பண்றதே எவ்வளவு கஷ்டமோ சும்மா இல்ல. வித்தியாசமா இருக்கு. பிரிச்சு பார்க்கலாம். பிஜி ரேஞ்சர், எங்கட டபுள் கேப்படுத்த பிஜி ரேஞ்சர். ஆறுமுகம் பாத்தீங்கன்னா முதலாவது அதிர்ஷ்டசாலி அண்ணா. அண்ணா பாத்தீங்கன்னா இவரா முதலாவது அதிர்ஷ்டசாலி.
கன்னிராசிக்கு நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் முதலாவது அதிர்ஷ்டம் யாருக்கும் வந்து ஈஸியில வந்து விழுந்துராது. விழுதுன்னா அது எங்களால தீர்மானிக்கப்படுறது, அது உங்களுக்கு மேல உள்ள ஒரு ஆற்றலால வந்து தீர்மானிக்கப்படுறது. உங்களுக்கு தான் சரி யாருக்கு இந்த பைக் ஒரு தீர்மானிச்சிருக்கீங்க கொடுக்க போறேன். எக்ஸசைஸ் அம்மா தான் எப்படி இருக்கு எடுத்த வெஹிக்கிளுங்க? நீங்க டபுள் கேஷ் வெஹிக்கிள் சர்வீஸ் கியாரா மோட்டார்ஸ் எப்படி உங்களுக்கு அது வாங்கிருக்கீங்க? சிறப்பு. நியாயமான ரேட்ல கிடைச்சிருந்ததா? எந்த ஒரு சிக்கலும் இல்லாம டாக்குமெண்ட் எல்லாம் கைக்கு வந்து சரியா பெற்றிருந்தீங்க. அதே மாதிரி இன்றைக்கு கால் பண்ணி உங்களை அழைக்க இருந்தாரு. வாகனம் எடுக்க சொல்லி இருந்துச்சு நம்ம பரிசுகளோட வந்து. ரைட், வாழ்த்துக்கள். என்ன அடுத்த வெற்றியாளரை வந்து நாங்க பார்ப்போம். வழங்குறதுக்கு முதல் ரெண்டாவது பரிசு. அப்ப ரெண்டாவது பரிசு யாரு இருக்கிறா? இரண்டாவது அதிர்ஷ்டசாலி பாபம். சுத்து பிடிக்கிறாரு. ஓப்பன் பண்ண முறையை பாருங்க அப்படின்னு சொல்லி அதே ஒரு வித்தியாசமா தான் செய்யறாங்க. இரண்டாவது வெற்றியாளர் யார்? சிஹெச்ஆர் சிபிஎஃப் நேற்று முன்னாள் மன்னர் சிபிஎஃப் மன்னர் என்ன பேர் அந்தோணி பிள்ளை. மன்னர்ல இருந்து முந்தராள் வாங்கனா அந்தோணி பிள்ளை பேரவாசி அந்தோணி பிள்ளை பாருங்க இரண்டாவது அதிர்ஷ்டசாலி. இன்னைக்கு இந்த நேர்வுல கலந்து கொள்ள கம்பெனி இந்த வெஹிக்கிள் இப்ப எடுத்து 3 நாள் கியாரா மோட்டார்ஸ்ல 3 நாளுக்கு முதல் வெஹிக்கிள் வந்து பெற்றிருக்கிறோம். அவர்களுக்கு இரண்டாவது பரிசு வந்து போய் சேர்ந்திருக்குது. அடுத்த 3வது ஒரு நிறுவனம் பெரிய ஒரு ஆட்டோக்கு தான் போயிருக்கு. இரண்டாவது பரிசை விட்டவர்கள் அவர்களோட என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி அந்த தரங்குவாலி எடுத்து அடைகிறத விட இது சொல்லிட்டு போனாங்க. என்ன நிறுவனம்? சரி, 3 நாளைக்கு முதல் எடுத்தவருக்கு வந்து விழுந்திருக்குது. அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அதிர்ஷ்டம். இப்ப அடுத்தது எத்தனை மொத்தம் 13 பைக் வண்டினாங்கல்ல. இப்ப 2 பேர். மூன்றாவது அந்த சிவந்த பைக்குரியவர் யாருன்றத அந்த முகத்தை பொறுத்தா தெரிஞ்சு கொள்வோம். அவரும் இதுக்குள்ளதான் இருக்கணும். அந்த முகத்தை இனம் காண்றதுக்கு 3,000 கொடுக்கும். பாருங்க, 3வது இறுதி பரிசு. சரி, அதுல வந்து 3ஆம் பரிசு குழுக்கள் நடந்து கொண்டிருந்தா பாருங்க. 3ஆம் பரிசு என்ன நேற்று வாங்கின காருக்கு பரிசு எலக்ட்ரிக் பைக். எப்படி ஒரு லாபம் இப்ப 13 லாபம் பைக் 5,45,000 5,62,000 மேல இருக்குது. 3,34,000. உண்மையிலேயே சிறப்பு நேர்மையான முறையில் இந்த போட்டியை நடத்தி முடிச்சிருக்கிறார். நியமம் அப்படி அந்த அவர் வந்து அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படல. முழுப்பேற்ற பேரை நாங்க போட்டு குளிக்கிறோமா அப்படின்றத வந்து இந்த கமராக்கு முன்னாலேயே காட்டுறதுல அவர் மகிழ்ச்சி அடைகிறார். எல்லாம் கஸ்டமருக்கு எப்பவுமே நம்பிக்கையா இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு ஆறுமுகன் சிஹெச்ஆர் சிபிஏ இல்ல அவங்களுக்கு தெரியும். நான் வீடியோல பாக்க கார் வாங்கினா 13 பேர் பேருமே இருக்கு வெள்ள வண்டியாக்கள பேரை மட்டுமே உங்களுக்கு போட்டிருப்பாங்களோ என்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அப்ப அதனால எல்லா பேரும் போட்டுதான் இந்த குழுக்கள் எடுத்திருக்கீங்கன்றத ஒரு அதாவது கார் வேணா 13 பேருமே இருக்குது. ரூம் என்ன நினைக்கிறார் பக்கத்துல
நீங்களும் வந்தீங்களா? அது செட்டுக்காக காத்திருந்தீங்க. ஆ இதுல எடுத்தது யாருன்னு கேட்டீங்க. நான் வந்து நின்று ஒரு புள்ள எடுத்தது, அந்த புள்ள செட்டப் பண்ணின புள்ளையா இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இவரும் கார் இங்க வேண்டின ஒரு ஆள். அவர்கிட்ட காரை தான் இப்ப இதுல காட்டி இருந்துச்சுன்னா அவர மகள் தான் இந்த சிட்டை எடுத்தது. அப்ப இனி குழப்பம் இல்லை தானே? அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் வேண்டின அந்த 13 பேருக்குள்ள ஒரு ஆள் தான் இதை தெரிவு செய்து எடுக்க போறாரு. அதே மாதிரி நேர்மையான முறையில் இந்த போட்டி நடந்திருக்கிறத தான் கரண் அவர்கள் வந்து வழங்கி வைக்கிறார். இப்பொழுது பரிசுகளை வெற்றி பெற்றவர்களுக்கான அதுங்கண்ட முதலாவது பரிசு சமுதாயபூர்வமாக கையெழுத்திடும் நிகழ்வு. இரண்டாவது பரிசு கியாரா மோட்டார்ஸ் உரிமையாளர் கரண் அவர்களுடைய தந்தையார் வழங்கி வைக்கிறார். ரைட். மூன்றாவது பரிசு ஆக்கப்படாத காரணத்தால் DK கார்த்திக் அவர்கள் கரண் அண்ணா அவர்களுடைய கியாரா மோட்டார்ஸ் உரிமையாளர் அவர்களுடைய தாயாரால வந்து வழங்கி பரிசு வந்து பரிசுக்குரிய வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா பார்த்தீங்கன்னா முதலாம் பரிசா இந்த எலக்ட்ரிக் பைக் கிடைச்சதுக்கு ஏன்னா எப்படி சந்தோஷமா? சந்தோஷம் சந்தோஷம். அண்ணா இப்போ என்ன கார் வாங்கினீங்க? நான் ஃபோர்ட் ரேஞ்சர் PG 2200 24 வாங்கிட்டேன். மற்ற இடங்களில் பில் கார் வண்டிக்கு வேறு இடங்களில் பில்லாம் பார்த்துருப்பீங்க. கார் வாங்க வரையில் திடீரென்று ஒரு நாள் வந்து பார்த்த இடத்துல எங்களை மத்தியானம் எடுப்போம்னு சொன்னார். அந்த இரவி எடுத்துன்னு போயிட்டோம். உடனே எடுத்து போயிட்டோம். எப்படி சந்தோஷமா? சந்தோஷம். ஓகே அண்ணா, வாழ்த்துக்கலாம்ண்ணா. வாழ்த்துக்கலாம். வணக்கம் வணக்கம். அண்ணாக்கு வந்து இப்போ ரெண்டாவது பரிசு எடுத்துக்கிறேன். இந்த பைக் எலக்ட்ரிக் பைக் எடுத்துக்கிறேன். எஸ்டன் சொல்லி எலக்ட்ரிக் பைக் பண்ணுறீங்க. அண்ணா என்ன கார் பண்ணீங்க? இதே சேம் கலர் சேம் கார். இதுதான் பண்ணீங்க. பிராண்ட் நியூவா நீங்களா? செகண்ட் கேன் தான். ஜூஸ் வாங்கினீங்களா? தான் வந்தது. இதே கார் CHR இதே கலர்ல வேண்டாங்க. போன சனிக்கிழமை தான் எடுத்துட்டு போனேன். ஜாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள்ல விலை பார்த்துருப்பீங்கண்ணே. பார்த்து கொஞ்சம் கோஸ்ட் குறைவான வழி தான் இங்கே எடுத்துருங்க. நல்ல வண்டின்னு சொன்னாங்க. செக் பண்ணிட்டு ஸோ அதனால அவரை கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இது. எத்தனை வேணுங்க? இது இந்த திங்களா போன சனிக்கிழமை வேண்டாம். பார்த்தீங்கன்னா ஒரு கிழமைக்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் பைக் கிடைச்சதுக்கு எப்படி சந்தோஷமா? ஓகே அண்ணா, வாழ்த்துக்கள் அண்ணா. ஓகே பார்த்தீங்கன்னா மூன்றாவது அதிர்ஷ்டம் அண்ணா வந்துட்டார். வணக்கம் அண்ணா. வணக்கம். பார்த்தீங்கன்னா அண்ணாக்கு இந்த பையன் அண்ணா. ஓ சிவப்பு. இந்த பைக் கிடைச்சதுக்கு மூன்றாவது அதிர்ஷ்டம். என்ன கார் வேணுங்க? அங்கே இருக்கு, பேரே தெரியல எனக்கு. டயாட்ஸோ மிரா. அண்ணா வாடின கார் வந்து இது டயாட்ஸோ மிரா தான் வேண்டிக்கிறார். 17-82-41. உண்மையில் நல்ல அதிர்ஷ்டம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நேரே தான் இந்த கார் வாங்கினவர். அவருக்கு இன்றைக்கு வந்து இந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இந்த பைக் கிடைச்சிருக்கு. எப்படி நான் சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்கள் கார் சேல் இருக்குது. என்னதுக்கான தியாராவை சேர்ந்துருந்தீங்க? நான் கூடுதலாக வீடியோவில் பார்க்குறேன்னா பார்த்துட்டு தான். சரி, ஓகே நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி.